ஒன்றும் கிடச்சாது. அது தங்க அம்மா வீட்டில் இருக்கா, நீ போ. காந்தாடியாலும் வீட்டில் இருக்கா, நீ போ நீட்டு இல்லை. அது எனக்கு பழி தெரியாது அண்ணே, அது பழி தெரியுதானே. ஒரு காதவன் உண்டு, ஒரு அங்கி கூட்டம் உண்டு, 2 காதவன் உண்டு, 2 அங்கி கூட்டம் உண்டு, 3 காதவன் உண்டு, 3 அங்கி கூட்டம் உண்டு, 4 காதவன் உண்டு, 4 அங்கி கூட்டம் உண்டு, மண்வாசல் கவேரியிலே தங்கக்கார் கூட்டம் உண்டு. இதை பார்த்தே போனேன். அவள் அது போல எதிர்பார்த்து வந்தாள். இந்த வார கணத்தில் இந்த வேலைக்காரி வெளியில் நிற்கா, வீட்டில் இருக்கா. அப்போ வேலைக்காரி சொன்னேன், நாட்டில் பிறந்த மக நல்ல மக வாராளம்மா, குடியில் பிறந்த மக குடிமக வாராளம்மா, ஒன்னை கெடுக்க வரா கொஞ்சோரை தட்ட வரா, நீ நோயின்னு படுத்துக்கா ஒன்றை கெடுத்துட்டு வரான்னு சொன்னேன். இவன் நோயின்னு படுத்துருந்தா. இவன் கதற கதவு தூர இன்மையினி கதவு தூர, உன் கதவன் நான் துறப்பதில்லை, உன் கண்ணிலையும் முளைப்பதில்லை. இல்லை ஒரே ஒரு கதவாக தட்டி பார்த்தா கதவு திறக்க மாட்டான். எதனை பத்தினியே நானா படாரும் திறக்க வேணும், உத்தனியே நானா உடனே தூரக்க வேணும் என்ன. எல்லா கதவெல்லாம் படன்னு திறந்து திறந்தோடனே அங்கே நிறைய சாதனங்கள் வந்தோடனே பிள்ளை எல்லாம் ஓடி வை எல்லாம் பழைத்தினது. இவன் எல்லாம் வாண்டி பறக்கியா. அது தீக்கி பறிக்கிட்டா கண்ணு விட்டு விட்டா, 1000 மங்காயிலே 70 மங்காய் கை கொடுத்தா, 1000 சக்கையிலே 70 சக்கை கை கொடுத்தா, 1000 தேங்காயிலே 70 தேங்காய் கை கொடுத்தா. எல்லாம் 60 தேங்காய் எல்லாம் கொடுத்தது. பிள்ளைகளை எல்லாம் அமைச்சி அங்கங்கே இப்படி வித்தலைனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது இருந்தா. அப்போ இருந்துக்கிட்டு சரி அடுத்த வீட்டுக்காரி ஓடி வந்து செல்லுறா, வா அம்மா பாலுகாரந்துறாரு, பச்சரிசி கிச்சிறாரு, பொங்கி சாப்பிடுறது. அந்த வீட்டு தண்ணி நான் குடிச்சறிய மாட்டேன் அம்மா, என்னென்னு வந்தாக்க சேரையுடன் சொல்லிடுங்கோ நீ அடுத்த வீட்டுக்காரிகிட்ட சொல்லிட்டு போயிட்டா காட்டுக்கு. சரி இன்னும் திருப்பியும் காட்டுக்கு தான் போகிறான். பிள்ளைகளெல்லாம் கொல்லிக்கா போகிறான். பிறகு காட்டுக்கு போகிற சமயத்தில் இப்படி சின்ன அண்ணங்கார அங்கன்னு வாரான். வந்து வாடி வந்து இவ மறைஞ்சிக்கிட்டா குளிச்சு நின்றுக்கிட்டா. கொண்டாடிட்ட கேட்க, இங்கே வந்து தங்க எங்கடின்னு கேட்டேன். அது எல்லாரும் வந்தாக்க நீ மூளை வரப்பு, எம்மையினி வந்தான்னு அள்ளி மூளை வரைத்து, எல்லாரும் வந்தா கிழிந்தத்தாடு கீடுவேன், எம்மையினி வந்தான்னு இன்னத்தாடுக்கு போட்டு, என்னாலும் என்மையினி எனக்கமில்லை எண்ணி விட்டா, ஒளி அறுத்து விட்டேன் குழந்தைஞ்சோர் பொங்கி விட்டேன், என்னாலும் என்மையினி எனக்கமில்லை எண்ணி விட்டா. எனக்கு ஆடை ஆரணெல்லாம் மைனிக்கு போட்டு எல்லாம் போட்ட பிறகு இணக்கமில்லைன்னு போயிட்டா. இப்போ இதெல்லாம் போட்டதை விட்டு ஒரு வார்த்தை அவ்வளோ நெல் மனது செஞ்சியன்னா அவள் போக மாட்டா இல்லையா. இது போகிறேன் குதிரைக்கு மேலே யார் இன்னும் காட்டுக்கு தான் போகிறேன். இவன் காட்டுக்கு போகுது கொன்ன பழகுரி வழி நட்டு அடையாளம். நான் இப்படி போனேன்னு அடையாளம் போட்டுக்கிட்டே போகிறேன். அடையாளம் போட்டுட்டு போனோடனே கருது அந்த தாலியை காட்டி கிணத்துல எல்லாம் ஆச்சா. வச்சது இல்லை, எல்லாரும் வந்தாக்க கல்லாய் இருக்க வேணும், என்னென்னு வந்தாக்க திருமங்கலியமாக இருக்க வேணும் எடுத்து. இவன் தேடி போகிறான். என்னத்துல கிணத்துல இல்லை, கிணத்துல பிள்ளைகளேக்க தூக்கி போட்டு போய் நிற்கா. இப்போ சின்ன மாடலி மேய்க்கும் தம்பியரே மட்டாஞ்சர் பாலர்களே பதிவாடந்த கிணர் பங்கிணர் எங்களுக்கு பிள்ளை சிலதுவா சொல்லி கொடுக்காது. என்ன பிள்ளைகிட்ட கேட்கா, மாடலி மேய்க்கும் தம்பியரே மட்டாஞ்சர் பாலர்களே குறை பாடந்த கிணர் பங்கிணர் எங்களுக்கு தெரியாததுவா சொல்லி கொடுத்தது. எல்லாம் ஒன்றுனா தூக்கிட்ட போட்டான். போட்டது கடைசியில் இவ்வளோ விளைஞ்சிட்டான். இப்படி வர நேரத்தில் எல்லாம் கிணத்துல இடாது. எல்லாத்தையும் கரையாக்கினேன். கரையாற்றி கரையில் போட்டுக்கிட்டு கேட்கான் தங்கச்சியில் கேட்கேன், தங்கே உங்களை எல்லாரையும் நான் உயிர் தேய்ச்சி விட்டுறட்டா, இப்போ நமக்கு வீட்டுக்கு போகலாமேன்னு கேட்டான். ஏண்டா அண்ணே, என்ன நீ உயிர் தேய்ச்சினீன்னா நாடு தறிவில்லாது, ஒன்று சாவுன்னு ஒன்று வராது, உலகம் தாங்காது, மக்கள் எல்லாம் வந்துடும்,
அதனால என்ன உயிர் சேர்க்கப்படாது. செத்தாகலே நாங்கள் செத்து போயிருந்தோம். எங்களை சந்தனை கட்ட வாண்டி சுட்டு போடுவோம். இவன் எல்லாம் அதுபோல் சரி நாடு தறி விழாது, சாவுன்னு ஒன்று வராது, ஒருத்தரும் சாவ மாட்டேனமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட என்ன அண்ணனோட சந்தனை கட்டாண்டி எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரேன். குளிச்சுக்கிட்டு வெண்ணானிட்ட மாற்றம் எடுத்துக்கிட்டு நாசியன்கிட்ட முட்டையை அடிச்சுட்டு வரேன். அப்போ கொண்டாடி கேட்கா, என்ன முட்டை அடிச்சிருக்கு மாற்று எடுத்துருக்கு என்ன அப்படின்னு கேட்கா. அப்போ கொஞ்சம் இல்லை, வெண்ணானை கண்டேன் மாற்று எடுத்தேன், குளத்தை கண்டேன் குளித்தேன், நாசியனை கண்டேன் முட்டை அடித்தேன், நீ அதுக்கு ஏண்டி கேட்க போகிற? அந்த அளவு பேசாமல் இருக்கா. அவள் இருக்காளா? உடனே அப்போ இல்லைன்னு ஒரு யோசனை போட்டேன். இவ்வளோ இனி கொல்லணுமே, இவ்வளோ வச்சிருக்க பாரு தங்கச்சியோட பண்ணாது இல்லையா? அப்போ சொல்ல அது நம்ம பிள்ளை இவர் கல்யாணம் எடுப்போமா? சரி எடுப்போம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஒருத்த உடனே கல்யாணம் எடுத்து வீட்டெல்லாம் அடித்து அவனுக்கு ஆள் விழுதெல்லாம் கல் பந்தலும் அவளுக்கு ஆள் விழுதெல்லாம் ஓலை பந்தலும் போட்டான். அப்போ அது எனக்கு ஆள் விழுது கல் பந்தல் வேணும், உனக்கு ஆள் விழுது ஓலை பந்தல் கொடுன்னு சொன்னான். சரி அப்படியே அவளுக்கு ஆள் விலையெல்லாம் ஓலை பந்தல் இருந்தேன், இவளுக்கு ஆள் விலையெல்லாம் கல் பந்தல் இருந்தேன். ஆசாரிகிட்ட சொன்னேன், அருகிட்ட ஆசாரி அப்பயே தான் தட்டி வீடு, பொறியிட்ட ஆசாரி பொறியே தான் தட்டி வீடு. அவன் எல்லாம் தட்டி விட்டான், எல்லாம் படன்னு இல்லை கொண்டு செத்த உடனே இவ்வளோ என்ன செய்தான், கரும்புள்ளியும் செம்புள்ளியும் குத்தி காரிக்கிறத மேலே ஏற்றி விளையில்லை அந்த எள்ளு விளையில 7 காவட்டம் நடத்தினேன், பயத்த விளையில 10 காவட்டம் நடத்தினேன். இப்படி இந்த விளையில காவட்டம் நாட்டு போட்டுருக்கு இல்லையா, இது இவ்வளோ கொன்று காவட்டம் நாட்டினதாகும். கதை முடிஞ்சு